ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி பைப்பிங்காக வைக்கலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்போவுமே நம்ம கழுத்துக்கு எம்மிங் பீஸ் எடுப்போம் இல்லையா, கழுத்துக்கு அந்த பீஸ் எடுத்து மேல் பக்கமே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸையும் இழுக்கக்கூடாது, அந்த எம்மிங் பீஸையும் நம்ம இழுக்கக்கூடாது. அப்படியே லூஸாகவே விட்டு எங்கெல்லாம் அந்த ஷேப் திரும்புதோ அப்படியே நம்ம வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணும்போது நாட் எப்போவுமே உள்ளே வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த சைடு நாட்டு வைக்க மறந்துட்டேன், நம்ம முடிச்சுட்டு அங்கே பிரித்து நாட்டு வச்சிடலாம். இது ஃபுல்லாகவே எப்போவுமே நம்ம வந்து அந்த வலையை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுக்கணும். எல்லா இடத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வளைச்சி கொடுக்கும். இல்லைன்னா அந்த இடம் வந்து அப்படியே மடங்காது, ஸ்ட்ரைட்டாக நிற்கும் ஒரு மாதிரி. நாட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாட்டு வச்சிடலாம். நான் பாருங்கள், நாட்டு எது வைக்கிறேன்னா அதுவே தான் பைப்பிங்காக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்போவுமே வந்து எம்மிங்க்கு நம்ம மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அப்படி மேலே ஒரு தையல் போட்டுருங்க ஃபுல்லாகவே. ஒரு மடிப்பு மட்டும் மடிக்கணும். அப்படியே மடித்து ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே தையல் போட்டுடணும். இப்போ அந்த பிசுறு இருக்கு இல்லையா, அந்த பீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அந்த பிசுரை, எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடுங்க. அது கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், ப்ளவுஸை கட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நீங்கள் அப்படியே எம்மிங் மடிச்சுன்னா அப்படியே எம்மிங் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இந்த நாட் எடுத்துக்குங்க. நாட் எடுத்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு இந்த ப்ளவுஸுக்கும் எம்மிங் பீஸ் வச்சுருக்கோம் அதுக்கும் சென்டராக வைக்கணும். சென்டராக வச்சு அது மேலே அப்படியே பொறுமையாக அடிச்சுக்கிட்டே வாங்க. அந்த ப்ளவுஸுக்கும் அந்த எம்மிங் பீஸுக்கும் நடுவில் ஒரு தையல் வருது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வைக்கணும். அந்த கேப்பில் வச்சு அப்படியே பொறுமையாக அந்த நாட்டு மேலேயே அடிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் அது பைப்பிங்காக அழகாக வரும். இது எப்படி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது எப்படி அடிச்சிருப்பாங்க, இது எப்படி இதில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அதனால தான் நான் நாட்டும் அதே கொடுத்துருக்கேன். பைப்பிங் எதை கொடுக்கணும்னா அதே வந்து நாட்டாகவும் கொடுத்துருக்கேன் பேக் சைடில் அவங்களுக்கு. அதனால் இதை கண்டிப்பாக யோசிப்பாங்க, எப்படி இதை ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும். அது மேலே வச்சு இப்படி அடித்து எடுத்துருங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சா, பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப அப்படியே மெல்லிஸாக இருக்கும் பைப்பிங். அது பார்க்கும் போதே அழகாக இருக்கும். இது அப்படியே அந்த பைப்பிங் இருக்குது இல்லையா, அந்த த்ரெட்டு அதை அப்படியே உள்ளே மடித்து, அந்த நாட்டை அப்படியே உள்ளே மடித்து நீங்கள் இது எம்மிங் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை மிஷினில் அடிக்கணும் அடிக்கலாம். நான் வந்து இப்போ மிஷினில் தான் அடிக்க போகிறேன். அப்படியே நீங்கள் வந்து 1/4 இன்ச்சு எப்போவுமே நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே அளவுக்கு அடிச்சுட்டு வாங்க. அந்த வலையை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டு அடிங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப் அப்படியே கொடுக்கும், அந்த ரவுண்டு ஷேப்லாம் அப்படியே கொடுக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வளைவு வருது அங்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ 1/4 இன்ச்சு அதே அளவு தான் எடுக்கணும். அந்த ஃபூட்டர் கணக்கு வச்சிங்க, ஃபூட்டர் அப்படியே 1/4 இன்ச்சு கணக்கு வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டே வாங்க. துணி சுருக்கம் இல்லாமல் பொறுமையாக அடிச்சுக்கிட்டே வாங்க. முடிச்சாச்சு. அங்கேயும் அதே மாதிரி அந்த த்ரெட்டை உள்ளே வச்சு அப்படியே மடிச்சிருங்க. அந்த த்ரெட்டு கூட வெளியே தெரியாது, அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே மடிச்சிருங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இவங்க சாரீ வந்து கிரே கலரில் கொடுத்ததுனால நான் அந்த கலர் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு வெளியே தெரியல உங்களுக்கு, ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அப்படியே அந்த பைப்பிங் வச்சதே தெரியாது, அந்த அளவுக்கு அப்படியே மெல்லிஸாக இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், பேக் சைட்லேயும் எவ்வளோ அழகாக இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
எப்படி அடிச்சிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது ஃபினிஷிங் இருக்கும். சூப்பராக இருக்கும். பேக் நம்ம முடிச்சாச்சு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோதான். இந்த நாட்டை நம்ம அப்படியே வந்து பைப்பிங்காக யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம கையில் எப்படி அடிக்கிறது, இந்த ஸ்லீவில் வந்து எப்படி அந்த பைப்பிங் வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஸ்லீவ் நம்ம எப்பவும் போல் லைனிங்கை மேலே போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து லைனிங் போட்டு நம்ம அடிப்போம் இல்லையா, அதை அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு அந்த லைனிங்க்கும் அந்த ப்ளவுஸுக்கும் நடுவில் கரெக்டாக பாருங்கள், அந்த தையல் வருது இல்லையா, அந்த நடுவில் அதே மாதிரி இந்த நாட்டை மேலே வச்சு அடிங்க. இது வந்து கொஞ்சம் த்ரெட்டு கட் ஆகும், நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துட்டு அப்படியே அதை பீஸை மடித்து லைனிங் மேலே 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுங்க. எப்போவுமே நம்ம படிமான தையல் போடுவோம் இல்லையா, அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியது. ரொம்ப சிம்பிள் தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை. நம்ம வந்து த்ரெட்டு வச்சு அது துணி வச்சு திருப்பி அதெல்லாம் அடிப்போம் இல்லையா, அதோட இது ரொம்ப சிம்பிளான வேலை. கரெக்டான நம்ம வந்து கலர் மேட்ச் சாரீ கலரில் பைப்பிங் ஒன்று எடுத்து நாட்டு இருந்ததுன்னா அந்த நாட்டு எடுத்து இந்த மாதிரி பைப்பிங்காக கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். முடிச்சுட்டேன் நான். இதில் வந்து உங்களுக்கு தெரியல கலரு, ஆனால் நான் வந்து இன்னொரு வாட்டி கலர் வந்து வச்சேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். வேறு கலரில் ஸ்டிச் பண்ணேன்னா கண்டிப்பாக காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட ஃபினிஷிங் லுக்கும் இப்படி தான் இருக்கும்.